ஐயோ! இவரு ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வருது. இந்த ஜனங்கள பார்த்து இது எவ்வளவு சொன்னாலும் இது திருந்தாத ஜென்மம் இது. கை தட்டுனாலும் தட்டாது, கண்ண மூடுனாலும் மூடாது. இத ஒரு நான் இப்படிதான் யோசிச்சு பார்த்தேன். என்ன கவனிங்களேன். இந்த ஜனங்கள் இங்க இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார்ல. இது எத்தன எத்தன முகம் கண்ண திறந்து கொட்ட கொட்டையா பார்த்திருக்கும்ல. அத கொட்ட கொட்டையா பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாரு? இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்து ஒரு நிமிஷத்துல இறங்கி என்ன பண்ணிடுறேன். ஆனா மோசையை பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய ஸ்பாவத்தை மாற்றுகிற ஒரு மனுஷன். கடவுளுடைய ஸ்பாவத்தை அவன் மாற்றுகிறான். அவனுடைய பிரார்த்தனை எப்படி தெரியுமா? இதை அழிச்சு போட்டுன்னு அவன் ஆண்டவர் பயங்கர கோபத்துல வரும்போது நான் சொல்றேன், ஏசப்பா விட்டுருங்கப்பா, ஒரு வருஷம் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து அவனுடைய ஸ்பாவம். அவன் அப்படிப்பட்ட மனுஷனே கிடையாது. அப்படி மாட்டான். அவன் ஷார்ட் டெம்பர். மோசே பயங்கர சாட்ட பாருங்க, கோபம். அங்க மோசே சீனாய் மலையில இருந்து பழகி அப்படியே கொடுத்த 2 பழகி அப்படி தூக்கிக்கிட்டு இறங்கி வரான். இங்க ஜனங்களை பார்த்தா இதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? தூக்கி டமால். ஐயா, உலகத்தை படைத்த தெய்வம் உன்னை எழுதி கொடுத்து அனுப்புறாரு. இவன் தூக்கி போட்டிருக்கிறானா, இவனுக்குள்ள எவ்வளவு பெரிய கோபம் இருந்திருக்கும் பாருங்க. அவ்வளவு பெரிய கோபக்கார மனுஷன் முழங்கால் படிட்டு, ஏசப்பா விட்டுருங்கப்பா அந்த ஜனத்தைன்னு கேட்கிறேன்னா கையை தட்டி நன்றி சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா அவன் சொன்னதை கேட்டாரு? அவருக்கு தெரியும் சுவாவத்தை என்ன பண்ணிட்டான். கொலகாரங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க. ஆனா இன்னைக்கு அவன் எப்படிப்பட்டவனா தெரியுமா? சாந்தம் உள்ளவனா. மோசே பணிவிடைக்காரனா. எவ்வளவு பெரிய வார்த்தைகள் அவருடைய வீட்டில் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை அவனுடைய சுவாவத்தை எப்படி மாத்தி இருக்கிறான் பாத்தீங்களா?